This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode Shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. App name is Buy Mode e-shopping. அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதை நம்ம பார்க்க போகிறோம். சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அது இருக்குது. நம்மளுக்கு போனுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்துமே அது சிக்கன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. எந்த ஒரு உணவுமே நம்ம லிமிட்டாக எடுத்துக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு மருந்தாக தான் இருக்கும் நம்ம உடம்புக்கு. ஸோ நம்ம லிமிட்டாக சாப்பிடலாம், அதை நம்ம உடம்புக்கு மருந்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிக்கன் வாங்கி நல்லா அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான மெயின் மசாலா ஐட்டம்ஸ் மிளகு, பட்டை, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி இப்படி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் இப்போ சூடானதும் அதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்ற போகிறோம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றினதும் அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் வெங்காயம், அந்த ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பெலாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம வதக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மெயின் மசாலா போட போகிறோம். அதுக்கப்புறம் சும்மா ரெண்டு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ண போகிறோம். அது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுடுறோம். போட்டு நல்லா அதையும் நல்லா பெரட்டு நல்லா பெரட்டிக்கணும். அந்த பிங்க் கலரில் இருக்கிற சிக்கன் அந்த எண்ணெயிலே வதக்கும் போது அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதோட கலர் பிங்க் கலர்லேருந்து ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். சிக்கனை நம்ம வதக்கும் போது தான் அதோடைய டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பவுமே தக்காளி சிக்கன் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி ஆஃபாக கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டுட்டு அதுக்கான மூடியை போட்டு வச்சிடுறோம். அவ்வளோதான். மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா அந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இப்போ அந்த தக்காளியை நம்ம நல்லா போட்டு இப்போ வதக்கிக்கலாம். வதக்கும் போது என்ன ஆகணும், இதுக்கு நம்ம தண்ணியே இல்லாமல் செய்யும் போது அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு, அது போட்டு நல்லா பெரட்டியாச்சு. இது பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் அதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. இப்போ நம்ம கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. என் பசங்களுக்கு பசின்னு சொல்லவே அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சீக்கிரமாக ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கிரேவியாக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக கிரேவி மட்டும் ரெடி ஆகிடுச்சு. என் பசங்களுக்கு ரைஸில் போட்டு கொஞ்சமாக சிக்கன் குழம்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்தாச்சு. அவங்க பசின்னு சொல்லவே போட்டு கொடுத்துட்டேன். மீதி ரிமைண்டர் இருக்கிற சிக்கன் மட்டும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் கிரேவி ஆகிட்டே இருக்குது. கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்கட்டும், நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஃப்ளேவர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா பூண்டு லாஸ்ட்டாக நீங்கள் பச்சை பூண்டை இடித்து போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1 மினிட் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.